ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காமமும் காதலும். இன்னைக்கு நாம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் படுக்கை அறையை தவிர்த்து இந்த இடங்களில் உடல் உறவில் ஈடுபடுவது வேற லெவல் அனுபவத்தை தருமாம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். ஒரே இடத்தில் ஒரே மாதிரியாக உடலுறவு கொள்வது பெரும்பாலான தம்பதிகளுக்கு விரைவில் சலிப்பை ஏற்படுத்தலாம். உடலுறவு என்பது 5 அல்லது 10 நிமிடம் மட்டுமே செய்யும் செயல் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு முறையும் புதிதாக ஒன்றை முயற்சி செய்யலாம். இதுவே உடலுறவை சுவாரஸ்யமானதாக மாற்றும். இன்றைய நாளில் பெரும்பாலான தம்பதிகளுக்கு உடலுறவு சலிப்பானதாகவே உள்ளன. நீண்ட காலமாக ஒரே இடத்தில் உடலுறவு கொள்வதும் உங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். உங்கள் படுக்கை அறையில் மட்டுமே நீங்கள் உடலுறவில் ஈடுபட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்களுடைய இடத்தை அடிக்கடி மாற்றுங்கள். உடலுறவு கொள்வது உங்கள் பாலியல் அனுபவத்தை மிகவும் உற்சாகமாகவும் சுவாரஸ்யமாகவும் மாற்றுவதற்கான வழிகளில் ஒன்றாகும். குறிப்பாக நீங்கள் உடல் உறவில் சலிப்பை அனுபவித்து இருந்தால் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய சில இடங்கள் உள்ளன. அவை என்னென்ன என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் உணவகத்தின் கழிவறை. உடல் உறவு நம் நாட்டில் செக்ஸ் என்பதை கலாச்சாரத்தோடு இணைத்து வைத்துள்ளனர். உடல் உறவுக்கு பல்வேறு வரையறைகள் உள்ளன. அதனால் தம்பதிகள் உடல் உறவில் ஈடுபடும் போது அந்த விதி வரையறைகளுக்கு உட்பட்டே நடக்கிறார்கள். இதன் காரணமாக படுக்கை அறையை தவிர்த்து வேறு இடங்களில் உடலுறவு கொள்வதற்கு பெரும்பாலான தம்பதிகள் விரும்புவதில்லை. நீங்கள் விலை உயர்ந்த உணவகங்களில் அமைதியான கழிப்பறைகள் உள்ளன. மேலும் அவற்றை பாதுகாப்பாக பூட்டிக் கொள்ளலாம். உங்களுக்கு பாதுகாப்பானதாக தோன்றும் இடங்களில் நீங்கள் உடலுறவு கொள்ளலாம். அதே நேரம் கவனமாகவும் இருக்க வேண்டும். அடுத்ததாக காரில் செக்ஸ். காரில் உடலுறவு கொள்வது என்பது மிகவும் சாதாரணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு திரைப்படங்களிலுமே இது போன்ற காட்சிகள் வைக்கப்படுவதால் அவை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக இரவில் ஒரு ஒதுங்கிய மற்றும் இருண்ட பகுதிக்கு காரை ஓட்டிச் சென்று உங்களுடைய வினோதமான அனுபவத்தை பெறுங்கள். குறிப்பாக அவை பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டும். இதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டு காம்பவுண்டிற்குள் நிறுத்தி வைத்திருக்கும் காரிலுமே நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இது தம்பதிகள் இருவருக்குமே புதுவிதமான அனுபவத்தை கொடுக்கும். அடுத்ததாக ஆஃபீஸில் செக்ஸ். இப்போது நீங்கள் இதை பற்றி கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் இது உங்களை பற்றியும் உங்களுடைய வேலையை பற்றியதாகவும் இருக்கும். இருப்பினும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை பெற கடினமான முயற்சிகள் செய்வது தவறில்லை. ஒன்று, நீங்கள் இருவரும் ஒரே அலகத்தில் பணிபுரிந்தால் இவை சாத்தியம். முதலில் அறையில் கேமராக்கள் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, உங்கள் பின்னால் கதவை உறுதியாக மூட வேண்டும். இப்போது உங்களுடைய விளையாட்டை நீங்கள் தொடங்கலாம். மூன்றாவதாக, நீங்கள் யாரையும் ஏமாற்றவில்லை. அது உங்களுடைய துணை என்பதால் உங்கள் விருப்பம் போல பாதுகாப்பான வழியில் விஷயங்களை தொடங்கலாம். அடுத்ததாக, விருந்திற்கு செல்லும் வீட்டில் செக்ஸ். புதிதாக திருமணமான தம்பதிகள் அல்லது உங்கள் நண்பர் அல்லது உறவினர் வீட்டிற்கு உங்களை விருந்துக்கு அழைத்தால் மறுக்காமல் செல்லுங்கள். ஏனெனில் உங்கள் நாவிற்கு ருசியான உணவையும் உடலுக்கு தேவையான பாலியல் இன்பத்தையும் ஒரே இடத்தில் பெறலாம். ஆமாங்க, நீங்கள் விருந்திற்கு செல்லும் வீடு உடலுறவுக்கான ஒரு அற்புதமான இடம். இசையை ஒலிக்க விட்டு நல்ல மகிழ்ச்சியான மனநிலையில் அறிமுகம் இல்லாத அறையில் உடல் உறவில் ஈடுபடலாம். குளியல் அறையில் அல்லது ஒரு காலி அறைக்குள் சென்று முடிந்தவரை விரைவாக செயலில் ஈடுபடுங்கள். குறைந்த நேரமாக இருந்தாலும் அது கொடுக்கும் அனுபவமும் இன்பமும் உங்களுக்கு வேறு மாதிரியான இன்பத்தை கொடுக்கும். அடுத்ததாக, தண்ணீரில் செக்ஸ். பொதுவாக குளியலறை தம்பதிகள் உடலுறவு கொள்வதற்கான சிறந்த இடம். நீங்கள் தண்ணீரில் இருக்கும்போது உங்கள் லிபிடோ உண்மையில் அதிகரிக்கிறது. குளியலறை, நீச்சல் குளத்தில் அல்லது கடற்கரையில் இருந்தாலும் உண்மையில் தண்ணீரில் உடலுறவு கொள்வது மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும். இருப்பினும் பாதுகாப்பாக உடலுறவில் ஈடுபடுவதையுமே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.